தருணத்துல நம்ம இருக்கோம். அதுக்கு முன்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இணைஞ்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில இருந்து மவுண்ட் லிட்ரா ஸ்கூல் நெய்யூர்ல இருந்து பள்ளி மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆதித்யா தொடர்பான, சூரியன் தொடர்பான அவங்களுடைய கேள்விகளை கேட்கறதுக்காக நம்மளுடைய செய்தியாளர் சுமத் அங்க இருக்கிறார். சுமத், நீங்க நேரடியாக மாணவர்களுடைய கேள்விகளை ஒவ்வொன்னா வாங்கி பதிவு செய்யலாம். திலகவதி, நம்ம நிற்கக்கூடிய பள்ளி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் மவுண்ட் லிட்ரா பள்ளி தான் நிற்கிறோம். சூரியனை ஆராய்வதற்கு அனுப்பக்கூடிய ஆதித்யா-L1 விண்கலத்தின் நிகழ்வுகளை நேரடியாகவே இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதன் காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அது அவங்க கிட்டே கேட்கலாம். குட் மார்னிங், திஸ் இஸ் ஜான் ஜெஃப்ரி ஃப்ரம் மவுண்ட் லிட்ரா ஸ்கூல். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஆதித்யா-L1 சன்னை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அது எந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருது அண்ட் அதோட பயன்கள் என்னதெல்லாம்? சரி, அதனுடைய பயன்கள் என்ன, என்னென்ன ஆராய்ச்சிகள் அது ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மனித குலத்திற்கு என்ன பயன், குளோபல் வார்மிங் குறைக்குமா அப்படின்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க. அதோட சேர்த்து நீங்க ஆன்சர் பண்ணலாம் சார். என்ன ஆராய்ச்சி, என்ன பயன்? அதாவது நம்ம பூமி வந்து சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கம். நம்ம சூரியனிலிருந்து தான் நமக்கு வேண்டிய சக்தி கிடைக்கிறது. ஒளி அண்ட் உஷ்ணம் இது ரெண்டும் வருகிறது. இது நமக்கு உபயோகப்படுகிறது. இது இல்லாமல் சூரியனிலிருந்து பல கதிர்வீச்சுகள், சோலார் ஸ்டார்ம், கரோனா எஃபெக்ட் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் வந்து பூமியை தாக்கக்கூடியது, பூமிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்போ சோலார் ஸ்டார்ம் என்று சொல்றோம், அது ஒரு வருஷத்துக்கு 100 தடவைக்கு மேலே நடைபெறுகிறது. இப்போ அந்த ஸ்டார்ம் நம்ம பூமி நோக்கி வருதா, ஏன்னா 360 டிகிரியில் எப்படி எந்த பக்கம் வேணா போகலாம். பூமி நோக்கி வருகிறதா இல்லையா என்பது முன்கூட்டியே அறிய முடியும். சூரிய புயல்கள் பத்தி அறிய முடியும். அதுக்கப்புறம் சன்ல இருக்க பிளாக் ஸ்பாட், இந்த சன்னும் அதோட சுத்தி தான் இருக்கு. எதுவுமே பரலோகத்தில் நிலையாக இருப்பதில்லை. அது சுத்தி சுழன்று கொண்டு இருக்கும்போது ஒரு சில காலகட்டத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும், ஒரு சில காலகட்டத்தில் வெப்பம் குறைவாக இருக்கும். இது நம்ம வாழ்நாளை விட பெரியது. அதனால நமக்கு நம்மளோட வாழ்நாளில் இதை அடக்கிவிட முடியாது. சோ இதெல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணாதான் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு தெரியும். அந்த டேட்டாவை வச்சு அவங்க இன்னைக்கு வந்து வெதர் ப்ரெடிக்ஷன் அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாங்கனாக்கா, எனக்கு ஸ்ரீஹரிகோட்டாலே 40 வருஷம் ரெக்கார்ட் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிவிஷன் 200 வருஷமா, பிரிட்டிஷ் காலத்துல இருந்து 200 வருஷமா ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிகழ்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா. அது என்ன, இதெல்லாம் ஒரு சைக்கிள். சோ இதை வச்சு நம்ம கொஞ்சம் தயார் நிலையில இருக்கலாம். நன்றி சார். விஞ்ஞானி பன்னீர்செல்வம் அவர்களுடைய பதில கேட்டிருப்பீங்க. சுமந்த், அடுத்த கேள்வி. குட் மார்னிங், திஸ் இஸ் ஜெருஷா ஃப்ரம் மவுண்ட் லிட்ரா ஸ்கூல் நெய்யூர். என்னோட கேள்வி என்னன்னா, சூரியனை வந்து நிறைய நாடுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட ஆதித்யா-L1 வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜா இருக்கு? ஓகே, தட் வாஸ் வெரி வெரி குட் क्वेश्चन. ஏற்கனவே 4 நாடுகள் பண்ணிருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா எல்லாம் ஏற்கனவே விண்கல் அனுப்பியிருக்காங்க. நம்ம நாடு பண்றது எவ்வளவு ஸ்பெஷல், இல்லன்னா எவ்வளவு அட்வான்டேஜஸ், நம்ம இன்னும் பெட்டரா என்ன பண்றோம்? முதலில் அமெரிக்கா 1972 இந்த L1 பாயிண்ட்டுக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பி அதை ஆராய்ந்திருக்கிறார்கள். 72க்கும் இப்போ 2023 50 வருடம் ஆகிவிட்டது. அப்ப இருந்த டெக்னாலஜி எல்லாம் வேற, இப்ப இருக்க டெக்னாலஜி வேற. டிஜிட்டல் டெக்னாலஜி, டிஜிட்டல் மேப்பிங், ஸோ லேசர் ஸ்கேனிங், ஸோ நிறைய டெக்னாலஜி இருக்கு. இப்போ இதுல போறது வந்து நாங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். அதனால இதுல வர தகவல்களை எல்லா உலக நாடுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நாங்க தகவல் தான் நாங்க சேகரிக்கோம் இஸ்ரோல. இந்த தகவலை வைத்து கண்டுபிடிப்பு எல்லாம் பண்றது விஞ்ஞானிகள், ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அந்த மாதிரி, அஸ்ட்ரானமி அந்த மாதிரி விஞ்ஞானிகள். ஸோ அது உலகம் முழுவதிலும் இந்த தகவல்களை உபயோகிப்பார்கள். அப்ப இன்னும் துல்லியமா டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னும் துல்லியமாக அதிகமாக சாம்பிளிங் ரேட் அப்படின்னுவாங்க. அந்த சாம்பிளிங் ரேட்லாம் அதிகமா இருக்கும். அதை வைத்து அவர்கள் மிக துல்லியமாக அவர்கள் இன்னுமே ப்ரிசைஸா, இன்னுமே கிளாரிட்டியோட நமக்கு டேட்டாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுமந்த் அவருடைய பதில கேட்டிருப்பீங்க. அடுத்த கேள்வி இருந்தா நீங்க பிட்ச் பண்ணலாம்.
This is Ashlyn and Shama from Mount Litera School, Neyyoor. என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம இந்த Aditya-L1 அந்த L1 என்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில நம்ம எதற்காக அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில செலுத்துகிறோம்? இதற்காக பூமியின் காந்த புயல்கள் ஏதாவது காரணமாக இருக்கிறதா? அதன் மட்டுமல்லாமல் இந்த சூரியனின் வெப்பத்தை இது எப்படி எதிர்கொள்ள தயாராக உள்ளது? ஓகே, நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி, இந்த L1 என்ற பாயிண்ட், லாக்ரேஞ்ச் L1 அப்படின்றது, அது ஜோசப் லூயிஸ் லாக்ரேஞ்ச் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, இத்தாலிய விஞ்ஞானி. இத்தாலியில் பிறந்து பிரான்சில் குடியேறி அவர் ஒரு மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமர். அவர் வெறும் பேப்பர் பென்சில், அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது, கால்குலேட்டர் கிடையாது, வெறும் பேப்பர் பென்சில் வச்சுட்டு கணிதத்தின் உதவியோட இந்த மாதிரி ஒரு 2 பரம்பொருளுக்கு இடையில ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இந்த 2 பரம்பொருளோட ஈர்ப்பு விசையும் ஒரு சமநிலைக்கு வருகிறது, ஈக்லிபிரியம் என்று சொல்வார்கள். அந்த சமநிலையில் ஒரு பொருளை கொண்டு போய் நம்மால் வைக்க முடிந்ததால், ஏன்னா அவர் இருக்கும்போது அவர் இமேஜினே பண்ணிருக்க மாட்டார் இந்த மாதிரி ராக்கெட் விண்கலெல்லாம் விட முடியும்ட்டு. அவர் சொன்ன இப்படி நீங்க கொண்டு போய் வைக்க முடிஞ்சதுன்னா அது அங்கேயே இருக்கும். அதுதான் இப்போ அதை 1970 கரெக்டா 200 வருடங்கள் கழித்து அமெரிக்கா அதை பரிசோதனை பண்ணி பார்த்து அதில் வெற்றி அடைந்திருக்காங்க. இப்போ நம்ம அங்க போறோம். இப்போ அதுல என்னன்னா, சாதாரணமா ஒரு விண்கலத்தை பூமியை சுற்றி விட்டீங்கன்னாக்கா அந்த ஆர்பிட் பூமியை சரிபாதியாக பிளக்கும். அப்படிதான் விட முடியும். நீங்க பூமி இங்க இருக்குன்னா இங்க விட முடியாது, இது மேலேயும் விட முடியாது. விடணும்னாக்கா நீங்க கண்டினியூஸா அதுக்கு பவர் ஃபோர்ஸ் கொடுத்தினே இருக்கணும், இன்ஜின் ஒர்க் ஆகினே இருக்கணும். எரிபொருள் இருக்க வரைக்கும் தான் சுத்தினே இருக்கும், ஹெலிகாப்டர் மாதிரி. அப்புறம் கீழே வந்துடும். இப்படிதான் சுத்தும், இல்ல இப்படி சுத்தலாம், இல்ல இப்படி சுத்தலாம். அது பூமியை சரிபாதியா வெட்டணும். அதாவது அந்த வட்டத்தோட மையமும் பூமியின் மையமும் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இது இங்க சூரியன் இருக்கு, இங்க பூமி இருக்கு, இங்க நாம இப்படி சுத்துறோம், பூமிக்கும் சூரியனுக்கும் இணையாக சுத்துறோம். அங்க எந்த பொருளுமே இல்லை. there is no centrifugal force. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு வட்டம் அமைகிறது அப்படின்றதுதான் இது முக்கியமானது. இந்த இடத்துக்கு போறதே ஒரு சிரமமான இடம். இப்போ பூமிக்கு மேல ஒரு விண்கலத்தை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்துன்னு வச்சுங்க, அதே அதோட ஆர்பிட்டை தீர்மானம் பண்ணிக்கும். நமக்கு வேண்டிய ஆர்பிட்ல ஒன்னாதான் நம்ம கஷ்டப்படணும். அதை கொண்டு போய் ஒரு வெலாசிட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதே ஒரு ஆர்பிட் அதே சூஸ் பண்ணிக்கும். இது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த இடத்துல நிறுத்துறது இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி. ஏன்னா அது நீங்க அங்க போயிட்டு வெலாசிட்டி கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா அது சூரியன் நோக்கி போயிடும். ஓகே, திருப்பி அவங்க கேட்ட அடுத்த கேள்வி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணது, எவ்வளவு தூரத்துல இருக்கு L1, எவ்வளவு தூரத்துல இருக்கு? L1 பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள நேர்கோட்டில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. பூமிக்கும் சூரியனுக்கும் 15 கோடி தூரம். இது அப்பனா இது 1%, 1%. அந்த 1% இந்த புள்ளி இருக்கு. அது போதுமா சார்? அந்த பக்கம் இன்னும் 99% இருக்கு. ஏன்னா சூரியனோட புவியீர்ப்பு விசை அவ்வளவு பெருசு. சூரியன் எவ்வளவு பெருசுன்னா பூமியை போல ஒரு 33,000 பூமிகளை அடுக்கி வச்சீங்கன்னா அவ்வளவு மடங்கா 33,000 பூமிகளை ஒண்ணு சேர்த்தாதான் 33,000 பூமிகளை நீங்க அடுக்கி வச்சீங்கன்னா அவ்வளவு பெருசு. அப்ப அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் பாருங்க, எவ்வளவு ஈர்ப்பு சக்தி இருக்கும். 33,000ங்கிறது மாஸ் 13 லட்சம் பூமிகளை உள்ளடக்கியது. ஓகே, அப்ப சூரியன்ற நெருப்பு கோலத்துக்குள்ள எவ்வளவு பூமியை போடலாம்? 13 லட்சம் பூமிகளை உள்ள போடலாம். அவங்க சொன்ன மாதிரி ஒரு புள்ளி சுற்றி ஒரு பொருள் நகரம்னா அதுக்கு சென்ட்ரிபீட்டல், அதுதான் முக்கியமானது. அது பாதிக்காத வகையில தான் அந்த L1ங்கிற பாயிண்ட் இருக்கு. எந்த ஒரு பொருளும் ஒரு புள்ளியை சுற்றி சுத்தணும்னா அதுக்கு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது முக்கியம். அந்த பாதிக்காத வகையில, ஆனா கொஞ்சம் மாறுபட்ட பாதை அந்த ஹாலோ அந்த நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐ திங்க் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளாகட்டும் அறிவியல் கருத்தாளர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சிறப்பு நேரலை தொடரும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.